அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் என அழைக்கப்படக்கூடிய டிஎன்பிசி ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டுள்ளது. அதாவது ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி 1C அப்படிங்கிற பணியிடத்தில் மாவட்ட கல்வி அலுவலர் பதவிக்கான முதன்மை தேர்வு 12லேருந்து 15 வரை நடக்க இருந்துச்சு. அதை இப்போ தள்ளி வச்சுருக்காங்க. அது குறித்த ஒரு அறிவிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கான தேர்வு தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. என்றைக்குன்னா 12லேருந்து 15 வரை நடக்கிறது. இப்போ 22லேருந்து 25 வரை மாற்றிருக்காங்க. ஒரு 10 டேஸ் தள்ளி போயிருக்கு இந்த தேர்வு. மாவட்ட கல்வி அலுவலர் பணிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரிஸ் நடக்கும், அதுக்கு அடுத்தது மெயின்ஸு. மெயின் தேர்வு தான் தள்ளி போயிருக்கு. இந்த பணிக்கான தேர்வு அப்படிங்கிறது 4 தேர்வுகளை கொண்டுள்ளது. முதல்ல தமிழ் தகுதி தேர்வு 22ஆம் தேதி, 23 பொதறிவு பட்டப்படிப்பு தரம் 1, 24 பொதறிவு பட்டப்படிப்பு தரம் 2, அடுத்த கல்வியல் ஜாய்ஸ் ஸ்பேஸ் டெஸ்ட்டு, அதாவது 4 ஆன்சர் கொடுத்து மல்டிபிள் சாய்ஸில் கொடுக்குறது. இதுக்கான கால் டிக்கெட்லாம் என்றைக்கு வரும்னா 12ஆம் தேதிக்குள்ளே பதிவேற்றம் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே நமக்கு குரூப் 2 தேர்வு ரத்தானதுனால முன்கூட்டி அறிவிக்கிறாங்க. அது நடக்கக்கூடியது தான். சில டெக்னிக்கல் பிரச்சனை இதெல்லாம் எதிர்பாராமல் நடக்கக்கூடியது தான். வேணும்னே செய்கிறது யாரும் கிடையாது. ஏதாவது ஒரு ஃபால்ட்டு அதாவது ஏற்படக்கூடியதான். இந்த மாவட்ட கல்வி அலுவலர் தேர்வை பொறுத்தவரையுமே 2 வகையான மொத்தம் 100 காலி பணியிடத்தில் 25 பணியிடம் தான் நேரடியாக நடத்துவாங்க. பாக்கி 75 பணியிடம் ப்ரொமோஷனுக்குள்ள பணியிடம். உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கு ப்ரொமோஷனாக கொடுக்கக்கூடிய பணியிடம். ஒவ்வொரு ஆண்டும் 25% நேரடி நியமனத்தில் அதுக்கு தான் இந்த எக்ஸாம் வைக்கிறாங்க. இது ஒரு வருஷத்துக்கு 5 அல்லது 6 போஸ்ட் வரும், இல்லை ஒரு வருஷத்துக்கு வராது. ஆனுவல் பிளான் இந்த வாட்டி 2026 இல்லை, 2027 கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலி பணியிடங்களுக்கு ஏற்ப இந்த மாதிரி மாவட்ட கல்வி பணியிடத்தை அறிவிப்பாங்க. கொஞ்சம் இதுக்கு கல்வி தகுதி என்னென்னா பேசிக்காக எம்எஸ்சி, எம்ஏ, பிஎட், அதாவது முதுகலை பட்டமும் பிஎட்டும் படிச்சிருக்கணும். அவங்களுக்கான நிச்சயமாக ஒரு நல்ல சிறப்பான தேர்வு தான். இப்போ மாவட்ட கல்வி அலுவலராக வர்றாங்க, முதன்மை கல்வி அலுவலராகவும் முதன்மை கல்வி அலுவலராக வர்றவங்க, இணை இயக்குனர், சின்ன வயசுலேயே வேலைக்கு வந்தால் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் வரைக்கும் போகும். இந்த தேர்வில் ஃபஸ்ட்டு முதல்நிலை தேர்வு சொல்லக்கூடிய ப்ரிலிமினரி தேர்வில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தேர்வில் மொத்தம் 200 மதிப்பெண்கள் தேர்வு நடத்துவாங்க. அதில் பாஸ் பண்ணுறவங்க 1:50 முன்னாடி எடுத்தாங்க, இப்போல்லாம் குறைச்சிட்டாங்க. 1:20 அப்படிங்கிற மாதிரி லெவலில் எடுத்து தான் இப்போ எழுத வைக்கிறாங்க. 1:50 எடுப்பாங்க, 1:20 அப்படிங்கிற லெவலில் எடுத்து தான் எழுத வைக்கிறாங்க. இது குறித்து இதுக்குள்ள பாடத்திட்டங்கள் என்னென்னா, நம்மளுடைய ஸ்கூல் சிலபஸ் தான். ஸ்கூலில் படிக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் ஃபுல்லாக ஸ்கூலில் உள்ள சிலபஸ் இந்த தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்பயுமே கிடைக்காது. இது எப்போல்லாம் அடிக்கடி வரக்கூடிய தேர்வு இல்லை. இது அடிக்கடி வரக்கூடிய தேர்வு இல்லை, அத்தீர்ப்பு வரக்கூடிய தேர்வு. ஒரு முறை சரியாக ப்ரிப்பேர் பண்ணோம்னா நிச்சயமாக பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ண முடியாத தேர்வு கிடையாது. ஈஸியாக ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா பாஸ் பண்ணிடலாம். பிஎட் படித்த மாணவர்கள் அவங்களுக்கு மட்டுமல்ல, அவங்க ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர் பெருமக்களும் எழுதுவாங்க. அதனால் இந்த தேர்வை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.